வணக்கம் மக்களே, நான் உங்கள் எம்ஜேஎஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சேம் நம்ம இதுக்கு முன்னாடி 2-3 வீடியோ போட்டிருப்போம். அதில் இருக்க ஹார்ட் ஷேப் ஃப்ரேம் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குன்னே சொல்லலாம். இவங்க என்னோடய கிளைண்ட் வந்து எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அவங்களோட 4th இயர் வெட்டிங் ஆனிவர்சரிக்காக கிஃப்ட் கொடுக்க கேட்டிருந்தாங்க. என்னோடய கிளைண்ட் அவங்க வேறு யாரும் இல்லை, என்னோடய சிஸ்டர் தான். அவங்க வந்து எங்கள் மாமாவுக்கு கிஃப்டாக கொடுக்கறக்கு அவங்க வெட்டிங் ஆனிவர்சரி வருது, எனக்கு 24th எனக்கு வேணும், ஒரு 22-21 அந்த மாதிரிக்குள்ளே எனக்கு பண்ணி கொடுங்க அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க. அதாவது பேபி பிங்க் கலர், அவங்களோட 2 பேருக்குமே பேபி பிங்க் கலர் தான் ரொம்ப ஃபேவரட்டாமா. அதனால் எனக்கு பேபி பிங்க் கலரில் ஒரு ஃபோட்டோ, டேட்டு, 4th வெட்டிங் ஆனிவர்சரி அது மட்டும் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் உனக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி டிசைன் எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆட் பண்ணணுமோ பண்ணி கொடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த டிசைன் ஐட்டம், டெக்கரேஷன் ஐட்டம் நம்ம பொறுப்புலேயே விட்டாங்க. நம்ம திறமை இந்த கைவண்ணத்தை இதில் காட்டிட வேண்டிதான். ஃபஸ்ட் எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி எது பண்ணும்போதும் ஃபஸ்ட்டு சேஃப்டி ரொம்ப முக்கியம். மாஸ்க் யூஸ் பண்ணணும், தலைக்கு கேப்பு, கைக்கு வந்து க்ளவுஸ் அந்த மாதிரி யூஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வந்து பண்ணணும். ஃபஸ்ட்டு எது ஒன்று பண்ணினாலுமே இது மாதிரி லைட்டாக பேட்ச் டெஸ்ட் மாதிரி பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கலர் ஓகேவான்னு பார்த்துட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கார்னர்ஸ் வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஏன்னா நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த இடம்லாம் அப்படியே கேப்பாக உடஞ்ச மாதிரி தெரியும். நான் ஆல்ரெடி இதெல்லாம் முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் மறுபடியும் இந்த வீடியோவில் ஒரு டைம் சொல்கிறேன். எப்பயுமே இந்த மாதிரி இந்த ஃப்ரேம்னு இல்லை, கீ செயினே பண்ணுனா கூட சின்னதாக எது மோல்டு பண்ணினாலுமே இது மாதிரி நல்லா கார்னர்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். நம்ம வந்து இப்போது ஃபஸ்ட்டு கோட்டிங், அதாவது இது கோட்டிங், மேலே லேயர் ஊற்றுறது தான் கோட்டிங், இது கீழே லேயர் ஊற்றுறது வந்து காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம உள்ள ஏதாவது திங்ஸ் வச்சு ப்ரிசர்வ் பண்ணுறது கீழே ஊற்றுற லேயர், 2 லேயர் 3 லேயர்ஸ் அது மாதிரி நமக்கு எப்படி நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறோமோ அதை பொறுத்து கீழே ஊற்றுற கோட்டிங் பேர் காஸ்டிங், மேலே ஊற்றுற கோட்டிங் அதாவது மேலே ஊற்றுற லேயர் பேர் கோட்டிங். நம்ம இப்போ வந்து ஊற்றி கார்னர்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம். எனக்குமே இந்த பேபி பிங்க் கலர் வந்து ரொம்ப ஃபேவரெட். அதுவும் இல்லாமல் நல்லா ஜிகுன்னு இருக்க மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஃபஸ்ட்டு லேயர் ஊற்றும் போதே எனக்கு ரொம்ப நல்லா இருக்கே ஒரு பேபி பிங்க் கலரில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் அவங்களோட ஃபோட்டோ, டேட்ஸ் அதெல்லாம் ஆல்ரெடி நான் பிரிண்ட் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இனிமேல் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் அதை ட்ரையாக விட்டுட்டு எடுத்து வந்து செட் பண்ணுறது தான் வேலை. அதாவது நான் புதுசாக ட்ரை ஃப்ளவர் வந்து காய வச்சு எடுத்து வச்சுருந்தேன். இது வந்து இந்த அழகாக பொக்கே மாதிரி இருக்கட்டுமே அப்படின்னு சொல்கிறதுக்காக இது எடுத்து வச்சுருந்தேன். நான் ஆல்ரெடி அது பொக்கே மாதிரி கட்டி வச்சுருந்தேன், அதை எடுத்து அப்படியே உள்ளே வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பட் இன்னும் ஃபுல்லாக செட் ஆகலை. சரி ஃபஸ்ட்டு ஃபோட்டோ அதெல்லாம் வச்சுட்டு மிச்சம் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்னரில் வந்து அவங்களோட ஃபோட்டோவும் அதை 4th இயர் வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்னு வச்சுட்டு இந்த கார்னரில் ஃப்ளவரும் அவங்களோட நேமும் டேட்டும் இருக்காது, அதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு ஃபோட்டோ வச்சாச்சு. இந்த சைடு பூ அப்படியே வைக்கலாமேன்னு பார்த்தோம். ஆனால் நல்லா ரொம்ப மொத்தமாக இருக்க மாதிரி இருந்துச்சு, ஃப்ரேமுக்கு மேலே வெளியில் வரைக்கும் தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு லைட்டாக டிப் பண்ணி அந்த ரெசினில் டிப் பண்ணி ரொம்ப நிறைய கொத்தா இல்லாத மாதிரி பார்க்குறதுக்கு கொத்தா இருக்க மாதிரி இருக்கணும், பட் இல்லாத மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நம்ம வச்சுருக்கோம். ஒரு கிட்டத்தட்ட அதில் ஒரு 2-3 கிளை அது மாதிரி தான் இருக்கும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு கொஞ்சம் அதில் கிட்ட தள்ளி விட்டு வச்சிட்டோம்னாலே பார்க்குறதுக்கு கொத்தா இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் நான் வந்து த்ரெட்லேயே இந்த பொக்கே முடிச்சு போட்டு வச்சுருப்பாங்களே அது மாதிரி த்ரெட்லேயே போட்டு நாட் போட்டு அதில் கீழே பொக்கேக்கு இருக்க மாதிரி வச்சுட்டேன். எனக்கு இதுலேயே ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஃப்ளவரும் அந்த ஃப்ளவரில் அந்த நாட்டும் தான். ஏன்னா பார்க்குறக்கு ஒரிஜினலான பொக்கே மாதிரியே இருந்துச்சு, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் அவங்களோட நேம் எங்கே ஃப்ரீயாக கேப்பில் இடம் இருக்குது எங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளவர் கிட்ட தான் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து நேமும் அவங்களோட இனிஷியலும் 2மே நான் வச்சுருந்தேன். ஸோ 2யுமே எங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே இந்த ஃப்ளவருக்கு மேலே தான் கொஞ்சம் இடம் இருந்துச்சு. ஸோ அந்த நேமை வந்துட்டு அங்கே வச்சுட்டு கொஞ்சம் இந்த PN அப்படிங்கிற லெட்டர்ஸை மட்டும் கொஞ்சம் மேலே வச்சாச்சு. ரொம்ப கார்னரில் இல்லாமல் கொஞ்சம் உள்ளே தள்ளி பார்க்குறக்கு நீட்டாக இருக்கணுங்க, அவ்வளோதான். எங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு மேலால் சும்மா வச்சு பார்த்துட்டு உள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா திருப்பி அதை வெளியே எடுக்க முடியாது, ஏன்னா நல்லா ஒட்டிக்கும் ரெசினோட சேர்ந்து. ஜஸ்ட்டு ஒரு மேலால் இப்படி வச்சு பார்க்கும்போது நமக்கு தெரியும் அது அப்படி வச்சா நல்லா இருக்குமா என்னென்னு. அப்படி ஜஸ்ட்டு ஒரு வச்சு மட்டும் பார்த்துட்டு உள்ளே டிப் பண்ணாமல் வச்சு மட்டும் லைட்டாக வச்சு பார்த்துட்டு மேலாப்பில் கரெக்டாக நம்ம கரெக்டாக இருக்குது, ஓகே ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் அப்படின்னு நமக்கு மைண்ட் செட்டுக்கு நமக்கே தோணுச்சுன்னா நம்ம அதை வந்து கரெக்டாக அந்த ரெசினில் வந்து
டிப் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அதை டிப் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம வெளியே எடுக்க முடியாது, ரெசினோட நல்லா ஒட்டிக்கும். அவ்வளோதாங்க, நம்ம மேலே பீட்ஸு அதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி லைட்டாக கொஞ்சம் ட்ரை ஆகிற கண்டிஷனில் பீட்ஸு, அந்த அந்த கலர் பீட்ஸு, ஒயிட் பீட்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ணி லைட்டெல்லாம் வச்சாச்சு உள்ளேயே. ஆல்ரெடி உள்ளே வச்சுட்டு நம்ம மேலே அதாவது ஒரு கோட்டிங் ஊற்றி காய வச்சுட்டோம். ஆல்ரெடி ஒரு 8 ஹவர்ஸ் அது மாதிரி, மினிமம் 8 ஹவர்ஸ் அது மாதிரி ட்ரை ஆனால் போதும். லாஸ்ட் லேயர் மேலே கோட்டிங் ஊற்றுறோம் நம்ம, ஏன்னா அது வந்து கீழே இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வராத மாதிரி மேலே ஒரு லேயர் நம்ம கோட்டிங் ஊற்றுறோம். ஃபுல்லாக எடுத்து ஊற்றியாச்சு, லைட்டெல்லாம் வச்சுட்டு. இதில் என்ன ஒரு சின்ன மிஸ்டேக் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு கோட்டிங் அதாவது காஸ்டிங்னு சொல்கிற ஃபஸ்ட்டு லேயர் ஊற்றும் போதே ரொம்ப கரெக்டாக கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த லைட்டை நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த கீழே இருக்க லேயரோட நல்லா ஒட்டிக்கும். ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒட்டாது. அதுக்கு பதிலாக இன்னொரு டிப்ஸ் என்ன பண்ணலாம், கொஞ்சமாக ரெசின் கலக்கி கரெக்டாக அந்த கார்னர்ஸில் மட்டும் ஊற்றிட்டு அது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த லைட்டை வச்சிங்கன்னா ஒட்டிக்கும். நான் என்ன பண்ணிட்டேன், சரி சொல்லிட்டு அந்த ட்ரை ஆகட்டும் கொஞ்சம் நேரம் அப்படி சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். நான் போய் பார்க்கும்போது ஃபுல்லாக ட்ரை ஆகிக்கிச்சு. அப்புறம் அந்த லைட்டை வச்சு பார்த்தேன், ஒட்டவே இல்லை. சரின்ட்டு வச்சுட்டு மேலே கோட்டிங் ஊற்றலாம் அப்போ செட் ஆகிக்கும் அப்படி சொல்லிட்டு ஊற்றினா அது எடுத்துகிட்டு வந்துருச்சு. எனக்கு பெரிய தலைவலி ஆகிடுச்சு. இருக்கிறதுலே இந்த லைட் செட் பண்ணுறது தான் ஒரு பெரிய வேலை. அது வந்து எனக்கு வைக்கிறவங்கள தலைவலியே வந்துடும். ஏன்னா கரெக்டாக அந்த ஷேப்புக்கு நம்ம வந்து அந்த லைட் வந்து ஒயர் வந்து லாங்காக இருக்கும், அதை நல்லா முறுக்கிட்டு தேவையான அளவுக்கு வச்சு மிச்சத்தை பேலன்ஸை கட் பண்ணி விட்டுறணும். ஒரு வழியாக வச்சு முடிச்சாச்சுங்க, அவ்வளோதாங்க. இதோட அவுட்புட் வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.